ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். அபிராமி, நீ போய் பூக்குழியில் இறங்க தயாராகிட்டு வாமா. எல்லாரும் அபிராமியை கூப்பிட்டு போங்க. ஒரு பெண் மட்டும் இங்கே வாங்க. இந்த 7 கலசத்தில் இருக்க நீரையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தரேன். அபிஷேகத்துக்கு. சரிங்க குருக்களே. நாராயணா, இதுதான் சமயம். தீர்த்தங்களை குடத்துல ஊத்துனதும் நீ போய் அதுக்கு பதிலாக இந்த பெட்ரோல் குடத்தை மாற்றி வச்சுட்டு வந்த. ஆசானே, ஒரு சந்தேகம். எந்தா? கையில் இருக்கிற குடம் யார் கண்ணுக்கும் தெரியாது. தெரியாத குடத்தை எப்படி மாற்றி வைக்கிறது ஆசானே? உன் கையை விட்டு விலகினதும் உன் குடத்துக்கு உருவம் வந்துடும். உன் கைப்பட்டு நீ எடுக்கிற குடத்தோட உருவம் மறைஞ்சிடும். நாராயணன், சரி ஆசானே. இந்த கலச நீரை கொண்டு போய் அபிராமிக்கு அபிஷேகம் பண்ணி பூக்குழியில் இறங்குறதுக்கு தயார்படுத்தி கூட்டு வாங்க. சரிங்க குருக்களே. நான் போய் பூக்குழி பூஜைக்கு தயார் பண்றேன். என்னாச்சுன்னு தெரியலையே. என்னம்மா பண்ற? சீக்கிரம் வா. இந்த வரேன்.
குருக்களே, என்னம்மா? என் மேல அம்மனுடைய மஞ்சள் தண்ணியை தெளிங்க. எதுக்குமா? சொல்றேன்ல, தெளிங்க. சரிம்மா, எடுத்துட்டு வந்துடுறேன். காரண சௌந்தரியே, கர்த்தனிடை தேவியரே, நெருப்பம்மா உன் சொரூபம், நிஷ்டூர காரியரே, அனலம்மா உன் சொரூபம், அண்டமெல்லாம் ஆள்பவளே, தனலம்மா உன் சொரூபம், தரிக்க முடி போதாது, அண்டா நெருப்பே அம்மா, ஆதி பரமேஸ்வரியே, நீ இறங்க நெருப்பு குளிர ஆடி வர வேண்டும் அம்மா, தாயே லலிதாம்பிகையே. உனக்கு ஒன்னும் ஆகலையேம்மா? ஏன்பா, ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு, அதனால தான்மா கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சுத்தமான மனசோட தியாக உள்ளத்தோட விரதம் இருந்தா அந்த அம்பாளோட கருணை நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அபிராமியே சாட்சி. அம்மா தாயே லலிதாம்பிகா. அம்மனோட அருள் இருந்தா எத்தனை சோதனைகளையும் நான் கடந்து வருவேன். நாளைக்கு நவராத்திரி பூஜையோட கடைசி நாள். உன் கையால நீ செய்த சப்தகனி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து ஆத்துல விட்டுட்டா விரதம் பூர்த்தியாயிடும். அம்பாளோட ஆசீர்வாதத்தோட அதுவும் நல்லபடியா நடந்து முடியும். அம்மா தாயே. அபிராமி தெய்வ அம்சம் கொண்டவன். அவ மட்டும் கடுமையா விரதம் இருந்து இந்த நவராத்திரி பூஜையை முடிக்கலன்னா உனக்கும் நம்ம ஊரு கன்னி பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பா அம்மா குணமா இருக்காது. அபிராமிக்கு புத்து கோவிலுக்கு பக்கத்துல ஒரு கோயிலையே கட்டிடுவோம் போல இருக்கு. நம்பூதிரி கங்கம்மாவை அடைச்சதுனால ஊருக்குள்ள இருக்கிற கன்னி பொண்ணுங்களுக்கெல்லாம் அம்மா போட்டுச்சுங்கிற விஷயத்தையே என்னால ஏத்துக்க முடியல. இங்க என்னவோ நீ என்னடானா அவ விரதம் இருந்ததுனாலதான் எல்லாருக்கும் சரியா போச்சு. என்ன தமைந்தி இதெல்லாம்? நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. உங்களுக்கு எப்படி நம்பூதிரி மேல நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரிதான் அபிராமி செய்யற பூஜை மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நவராத்திரி பூஜை நல்லபடியா முடிஞ்சதும் அவ சப்தகன்னிகை சிலையை தேடி போறதுக்கு அனுமதி கிடைச்சிருமா. அத மட்டும் அபிராமி சாதிச்சுட்டா நம்ம ஊர் தலையெழுத்தே மாறிடும். பூஜையே அபிராமி நல்லபடியா முடிச்சாதானே 8 நாள் பூஜை வேணா வெற்றிகரமா முடிச்சிருக்கலாம். ஆனா 9வது நாள் பூஜைய நம்பூதிரி நடத்த விட மாட்டான். யாருமே போக பயப்படுற பூதவனத்துக்கு போய் கங்காவை பந்தனம் செஞ்சவன் நம்பூதிரி. அவனுக்கு அபிராமி ஏமாத்தான். 8 நாள் பூஜையை தடுக்காம விட்டு வச்சிருக்காண்டா. கடைசி நாள் பூஜையை தடுக்க ஏதோ பெருசா திட்டம் போட்டிருக்கான்னு அர்த்தம். இத பார், லலிதாம்பிகை கோயில் நம்ம பாரம்பரிய சொத்து.
அதோட பரிபாலனம் மொத்தமும் நம்மளோடது. அபிராமி கையால சப்த கன்னிகளுடைய சிலைகள் பிரதிஷ்டை ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்ப பெருமையெல்லாம் அவளுக்கு போயிடும். நம்மளுடைய ஆளா நம்பூதிரிதான் சப்த கன்னிகளுடைய சிலைகளை தேடி கொண்டு வரணும். அத ஜமீன் வீட்டு வாரிசா நம்ம கிருஷ்ணா தான் பிரதிஷ்டை பண்ணணும். அப்பதான் இந்த ஜமீன்னா யாருன்னு ஊருக்குள்ள மரியாதை நிலைச்சு நிற்கும். இதுதான் நம்ம ஆட்சியோட ஆசை. புரிஞ்சுதா? நாராயணா, நம்ம குரு பரம்பரைக்கு இது ஒரு சவால். அபிராமி மட்டும் நவராத்திரி பூஜையை முழுசா முடிச்சிட்டா நாம இவ்வளவு நாளும் பட்ட பாடெல்லாம் வீணாயிடும். என் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட அத்தனை சக்திகளும் கட்டறுந்து இந்த ஊர்ல பிறந்த சாதாரண பொண்ணு அந்த அபிராமி. ஆனா அவளோட பக்திக்கு முன்னால என்னோட எந்த மந்திரமும் வேலை செய்யல. நவராத்திரி பூஜையை தடுக்க இது என்னோட கடைசி அஸ்திரம். இந்த சிலைகளை கொண்டு போய் புத்து கோயில்ல வச்சுட்டு அந்த அபிராமி கையால செஞ்ச சிலைகளை நீ மாற்றி எடுக்கணும். ஆசானே, இந்த சிலைகளை மாத்தி எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும் ஆசானே? அது நான் சொல்றேன். நாளைக்கு அபிராமி தான் செய்த சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வார். இந்த சிலைகள் எல்லாம் சாதாரண மண்ணில் செஞ்சது. புத்து மண்ணில் செஞ்ச அந்த சிலைகளை எடுத்துட்டு இதை வச்சுட்டா அபிராமி அபிஷேகம் செய்ய செய்ய இந்த மண் சிலைங்க கரைஞ்சு போயிடும். அப்படி கரைஞ்சிட்டா பூஜை தடப்பட்டு அபிராமிக்கும் எந்த சக்தியும் இல்லாம போயிடும். அப்புறம் என்ன? எல்லாமே நான் தான். ஆசானே, உங்களோட சிஷியனா இருக்கிறது என் பாக்கியம். ஆனா அந்த பாக்கியம் நீடிக்கணுமே. எந்த பயம்? புத்துக்கோவில்ல நாகம்மா இருப்பா. உங்க கண்ணு முன்னாடியே சங்குண்ணிய காவு வாங்கியிருக்கா. அவளுக்கு நான் ஏமாத்துற ஆசானே. புத்துக்கோவிலுக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கு ஆசானே. நாராயணா, கை நீட்டு.
ஆசானே. நாராயணா வந்துட்டியா? நாராயணா, இந்த சிஷ்யன்னு நிரூபிச்சிட்ட. அந்த அபிராமி என்னோட தடைகளை தாண்டி பல சிரமங்களுக்கு நடுவுல விரதம் இருந்து இந்த கன்னி சிலைகளை செஞ்சிருக்கா. இந்த புத்து மண்ணு சிலைகளுக்கு அபிஷேகம் செஞ்சாதானே அவளோட நவராத்திரி பூஜை பூர்த்தி ஆகும். அது நடக்க போறதில்லை. இத கொண்டு போய் கணத்துல தூக்கி போட்டு. சரிங்க ஆசானே. அபிராமி பூஜை செஞ்சதுனால உருவான அந்த தெய்வ சக்தி கணத்திலேயே கரைஞ்சு போகும். எடுத்துட்டு போ. அபிராமி, என்னோட எல்லா தடைகளையும் தாண்டி வந்துட்ட. என்னோட இந்த கடைசி பரீட்சையில நீ தோத்து போகதான் போற. ஜெயிக்க போறத இந்த காந்தலூர் வீட்டு கேசவன் நம்பூதிரிதான். Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. சௌமியா, என்னை விட்டு போயிடாத கிருஷ்ணா. இல்ல சௌமியா, போக மாட்டேன்.